ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு இதயம் போன்றது மின்சக்தி. ஆனால் அப்படிப்பட்ட இதயத்தில் ஊழலென்ற புற்றுநோய் பரவினால் நிலைமை எவ்வாறு இருக்கும்? இருட்டில் மூழ்கிய ஒரு தேசத்தின் எதிர்காலம் ஒரு சிலரின் சுயநல பேராசைக்கு பலியாகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. 2025ஆம் ஆண்டு நுரைச்சோலை மின்கட்டமைப்புக்கான நிலக்கரி இறக்குமதி செய்யும் டெண்டர் ட்ரைடன்ட் சேம்பர் என்ற நிறுவனத்துக்கு அரசால் வழங்கப்பட்டது. ஆனால் இலங்கையின் முன்னிலை சோசலிச கட்சி நுரைச்சோலை மின்கட்டமைப்புக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யும் டெண்டர் முறையில் பாரிய ஊழல் நடந்துள்ளதாக அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டுள்ளது. இதுவரும் ஒரு குற்றச்சாட்டு அல்ல. உத்தியோகபூர்வ ஆவணங்கள், நிறுவனங்களின் பின்னணிகள் மற்றும் வேண்டுமென்றே செய்யப்பட்ட காலதாமதங்கள் என பல உண்மைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு பாரதூரமான ஊழல் குற்றச்சாட்டு. இந்த ஊழலின் பின்னால் இருப்பது ட்ரைடன்ட் சேம்பர் என்ற நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு சாதகமாக கொள்முதல் விதிகள் எவ்வாறு வளைக்கப்பட்டன என்பதை இலங்கையின் முன்னிலை சோசலிச கட்சி விலாவாரியாக வெளிப்படுத்தியுள்ளது. 2021ஆம் ஆண்டிலிருந்து இலங்கைக்கு நிலக்கரியினை வழங்கும் நிறுவனம் ஆக குறைந்தது 10 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரியினை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் என்பது குறைந்தபட்ச தகுதியாகும். இது மின்சக்தி விநியோகத்தின் நிலைபெறுத்தன்மையினை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கியமான விதி. ஆனால் 2025ஆம் ஆண்டு இந்த விதி திடீரென 1 லட்சம் மெட்ரிக் டன்னாக குறைக்கப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 90% குறைக்கப்பட்டது. இந்த 90% குறைப்பு ட்ரைடன்ட் சேம்பர் போன்ற நிறுவனங்கள் டெண்டருக்குள் நுழைய கதவை திறந்து விட்டதா என்ற கேள்வியினை எழுப்புகின்றது. இது வெறும் நிர்வாக தவறா அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு சாதகமாக செய்யப்பட்ட திட்டமிட்ட சதித்திட்டமா என்ற ஐயம் எழுவது தவிர்க்க முடியாதது. வழக்கமாக நுரைச்சோலை நிலக்கரி விநியோகத்துக்கான டெண்டர் நடைமுறைகள் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்துக்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் இது சரியான நேரத்தில் நிலக்கரியின் கையிருப்பை உறுதி செய்யும். ஆனால் 2025ஆம் ஆண்டுக்கான டெண்டர் ஜூலை மாதம் வரை தாமதப்படுத்தப்பட்டுள்ளது. ட்ரைடன்ட் சேம்பர் போன்ற தகுதியற்ற நிறுவனங்கள் உத்தியோகபூர்வ நிலக்கரி வழங்குனர்களாக பதிவு செய்வதற்கு இந்த காலதாமதம் திட்டமிட்டு செய்யப்பட்டதா என்ற கேள்வியினை இலங்கை முன்னிலை சோசலிச கட்சி எழுப்புகின்றது. ட்ரைடன்ட் சேம்பர் என்ற இந்த நிறுவனம் இந்தியாவினை தலைமையகமாக கொண்டது. இதன் பிரதான தொழில் முயற்சி மருந்து பொருட்கள் மற்றும் இரசாயன பொருட்கள் வர்த்தகத்தில் ஈடுபடுவது என்று இதன் இணையதளம் கூறுகின்றது. ட்ரைடன்ட் சேம்பர் என்ற நிறுவனத்தின் கடந்த கால செயற்பாடுகள் இதன் நம்பகத்தன்மையினை கேள்விக்குள்ளாக்குகின்றது. ட்ரைடன்ட் சேம்பர் நிறுவனத்தின் உரிமையாளர்களில் ஒருவரான சரத் சந்திர ரெட்டி இந்தியாவின் புதுடெல்லியில் சர்ச்சைக்குரிய மதுபான ஊழல் தொடர்பான பண மோசடி வழக்கில் இந்திய அமலாக்கல் துறையால் 2022ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டவர். 2014ஆம் ஆண்டு இலங்கை சதோசா நிறுவனத்துக்கு அரிசி விநியோகிக்கும் நிறுவனமாக இந்த நிறுவனமே இருந்துள்ளது. அரசாங்க கொள்முதல் வழிகாட்டல்களை மீறி இந்த நிறுவனம் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக இலங்கையின் கணக்காய்வாளர் நாயகம் அவர்களால் 2016இல் வெளியிட்ட கணக்காய்வு அறிக்கையில் இந்த நிறுவனம் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை விட இன்னும் ஒரு மோசமான குற்றச்சாட்டு இந்த நிறுவனத்தின் மீது சுமத்தப்பட்டது. இலங்கையில் இந்த நிறுவனத்தின் உள்ளூர் பிரதிநிதி சரத் பண்டார ஜெயசுந்தரா கிரிக்கெட் ஆட்ட நிர்ணய சதியில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு 2019ஆம் ஆண்டு முதல் 7 ஆண்டுகள் கிரிக்கெட்டிலிருந்து தடை செய்யப்பட்டார். இவ்வளவு பெரிய குற்ற பின்னணி கொண்ட ஒரு நிறுவனத்திற்கு நாட்டின் அத்தியாவசிய மின்சக்தி விநியோகத்தை வழங்கும் ஒப்பந்தம் ஏன் வழங்கப்பட்டது என்ற கேள்வி நியாயமானதே. இந்த நிறுவனம் ஊடாக கொள்ளளவு செய்யப்பட்ட 60,000 மெட்ரிக் டன் எடையுள்ள தென்னாப்பிரிக்க நிலக்கரியின் முதலாவது தொகுதி லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தின் உள்நாட்டு ஆய்வகத்தில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன் முடிவுகளின்படி அந்த நிலக்கரியில் சாம்பலின் அளவு இடையில் 21% என்பது கண்டறியப்பட்டுள்ளது. லங்கா நிலக்கரி நிறுவனம் நிர்ணயித்துள்ள தரநிலைகளின்படி நிலக்கரியின் சாம்பலின் அளவு 11% இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிடில் அது தரமற்றது. அந்த நிலக்கரி நிராகரிக்கப்பட வேண்டும். தற்பொழுது இந்த நிறுவனத்தால் கொள்ளளவு செய்யப்பட்டுள்ள நிலக்கரியில் 21% சாம்பல் இருப்பதால் இது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட மிக மிக அதிகமாகும். இதனால் ஏற்படும் பாதிப்புகள்: சுற்றுச்சூழல் மாசுபடும். காற்றில் அதிகப்படியான சாம்பல் துகள்கள் கலப்பதால் சுவாச பிரச்சினைகள் ஏற்படலாம்.
தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்துவது மின்னுற்பத்தி நிலையத்தின் இயந்திரங்களின் ஆயுட்காலத்தை குறைவடையச் செய்யலாம். அதிகப்படியான சாம்பலை அகற்றுவது மற்றும் இதனை சேமிப்பது பெரும் சவாலான விடயம். இது நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் மக்களின் அன்றாட வாழ்க்கையினையும் நேரடியாக பாதிக்கின்றது. நம்பிக்கையற்ற ஒரு நிறுவனத்தால் எவ்வாறு தரமான நிலக்கரியினை இறக்குமதி செய்ய முடியும்? ஏற்கனவே நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கையின் பொருளாதாரம் இவ்வாறான ஊழல்களால் மேலும் படுபாதாளத்திற்கு செல்வது தடுக்க இயலாமல் போய்விடும். ஊழலை ஒழிப்போம் என்ற முழக்கத்துடன் ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இந்த பாரிய நிலக்கரி ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மீது உடனடியாக தலையிட்டு வெளிப்படையான நேர்மையான விசாரணையை நடத்த வேண்டும் என நாடு முழுவதும் தற்பொழுது கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இலங்கையின் மின்சக்தி துறைக்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த அச்சுறுத்தலை புதிய அரசாங்கம் எவ்வாறு கையாளப் போகின்றது? மக்களின் நம்பிக்கை காப்பாற்றப்படுமா அல்லது ஊழல் என்ற இருள் தொடருமா? இதுவே இன்று இலங்கையின் முன்னுள்ள மிக முக்கியமான கேள்வியாகும். புதிய அரசாங்கத்தின் கீழ் நடந்த இந்த ஊழல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.